இந்த பூனைக்குட்டி எனக்கு ரோட்டில் கிடச்சிதுங்க. இது பார்க்குறப்போ ஃபுல்லாக செல்லாக இருந்துச்சு இது மேலே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காயம் ஒன்று இருக்கும், ஒரு புண்ணு ஒன்று இருக்கும். இது நான் வளர்த்துனவங்களே என்ன ரோட்டில் விட்டாங்கன்னு தெரியல. இது வெளிநாட்டு பூனைன்னு சொன்னாங்க. ஒரு பூனை சாப்பாடுன்னு சொல்லி ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து மெடிக்கலில் வாங்கினேன், அது வாங்கி கொடுத்தேன். அது சாப்பிட மாட்டேங்குது. அப்புறம் பால் கொடுக்குறேன், பால் குடிக்க மாட்டேங்குது. அப்புறம் இப்போ நான் என்ன பண்ணேன்னா ரவை வறுத்து அப்புறம் அது கூட பிஸ்கட்டு சேர்த்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி பாலில் காய வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சியில் கொடுக்குறேன். அது கொஞ்சம் சாப்பிடுது, கொஞ்சம்தான் சாப்பிடுது. தட்டில் ஊற்றி கொடுக்குறேன், கொஞ்சம்தான் சாப்பிடுது, பெருசாக சாப்பிட மாட்டேன். நல்ல ஆக்டிவாக தான் இருக்கிறான். கொண்டு வந்த அன்னைக்கு ஒரு நைட்டு தான் எனக்கு கிடச்சிருச்சு. ஒரு காருக்கடியில் அடிபட்டு போயிடுச்சு. ஒரு காருக்காரங்க அவங்க நிப்பாட்டி அப்புறம் நான் அந்த ஒரு முள்ளு செடிக்குள்ளே இருந்துச்சு ரோட்டோரமாக. அப்படி அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் கேட்டோம், இது யார் பூனைக்குட்டின்னு கேட்டேன். யாரும் ஒன்றும் சொல்லலை, யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. விட்டுட்டு வரவும் மனசு இல்லை. அப்புறம் கொண்டு வந்த அன்னைக்கே நைட்டு ஃபுல்லாக தூங்கலவன். இப்போது அவ்வளோ பூச்சி செல்லு நிறைய இருந்துச்சு. அடுத்த நாள் சரி எப்படி இதோட ஷாம்பு கிடைக்கல, ஹிமாலயா ஷாம்பு கிடைக்கல எங்களுக்கு. அப்புறம் பேபி ஷாம்பு, குழந்தைங்க ஹிமாலயா பேபி ஷாம்பு வாங்கிட்டு வந்து குளிக்க வச்சேன். அப்புறம் என்ன பண்ணோம், பூச்சிக்கு என்ன பண்ணோம் தெரியல, போக மாட்டேங்குது. அப்புறம் கொஞ்சம் ஒரு டெட்டோல் ஒரு மூடி ஒரு 1.5 டம்ளர் தண்ணிக்குள்ளே ஊற்றி உடம்புல தேய்ச்சி விட்டோம். தேய்ச்சி ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்புறம் திருப்பி ஷாம்பு போட்டு கழுவும். அந்த பூச்சி வந்து கொச கொசான்னு நிறைய அந்த பூச்சி வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இவனை இதான் இந்த இடத்துல இந்த ஒரு புண்ணு தெரியுது. இது எப்படி என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் ஷாம்பு போட்டு குளிக்க வச்சோம். அவனை நல்லா தான் இருக்குது. ஆனால் எப்படி இதுனை பார்த்துக்கணும், ஒரு நாள் தான் குளிக்க வச்சுப்பா. எங்கள் வீட்டுக்கு வந்து இன்னையோட ஒரு 6 நாள் ஆக போகுது இவன் வந்து. இப்போ ஆண்குட்டி தான் இவன். எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள், இது என்ன பண்ணுறது, எப்படி பார்த்துக்கிறது. நீ எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. மீன் கொடுத்து பார்த்தோம், முட்டை கொடுத்து பார்த்தேன், எதுவுமே. அப்புறம் இட்லி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறான், இட்லி கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டான். ஆனால் பால் சுத்தமாக குடிக்க மாட்டேங்குது. பால் இந்த மாதிரி ஏதாச்சும் காய வச்சு கொடுத்தா சாப்பிட்டுக்கிறான். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இதை எப்படி பராமரிக்கிறதுன்னு ப்ளீஸ் சொல்லுங்கள்.